அவ சம்பளமும் வந்துட்டா பிரச்சனை இல்ல சுப்பு. அனு, என்னடி சொல்ற? என்னடி திருத்தரன் முழிக்கிற? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததுல உன் காதுல விழலையா? ஏய், என்ன புஷ்பா அது? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அணு சம்பளத்தை நம்ம கை வைக்க கூடாது, அதை அப்படியே சேமிச்சு வச்சு அவ கல்யாணத்துக்கு தான் யூஸ் பண்ணணும்னு. இது எனக்கு தெரியாதா? நான் என்ன முழுசா எடுத்து அப்படியே செலவு பண்ண போறேன் நான் சொன்னேன். தேவைக்கு அடுத்தா அது ஒரு குத்தமா? அப்படியே தொடாம எல்லாம் இருக்க முடியுமா என்ன? நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது நான் கேட்டுட்டு இருக்கேன். பின்னாடி தேவைப்படுமா? பின்னாடி எல்லாம் கல்யாணம் வரும்போது பாத்துக்கலாம். சரி சரி, போய் கை கால் முகம் கழுவிட்டு வா. ஐயோ, எத்தனை தடவை இதை எடுத்து வைக்கிறது? நிமிஷமே ஆபீஸ்க்கு வரணும்னு இருக்கு சார். உன் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு நீ எப்போ ஆபீஸ்க்கு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்துக்கார பேரு பங்கஜ் சார் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் ஆபீஸ்க்கு எப்படி போறது? என்னால சூர்யா சார் உயிருக்கு ஆபத்துன்னு பங்கஜ் சார் சொல்றாரு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஆனா வேலைக்கு போகாம வீட்டு செலவை எப்படி சமாளிக்கிறது? அப்பாவும் அம்மாவும் ஏன் சம்பளத்தை நம்பி இருக்காங்க? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை தேடிக்கலாம். என்னால சூர்யா சாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியம். அனுமா, அனு, அப்பா சாயந்தரத்துல இருந்து பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரியே இருக்கானு? என்ன அனுமா, பரீட்சை ஏதாவது சரியா இல்லையா? அவர் கூட இப்படி வெளியே சுத்துறது, இது எதையுமே வச்சுக்காதீங்க. அவ்வளவு ஏன், நோ பர்சனல் கால்ஸ். வா உள்ள வா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள வா. பரீட்சை நல்லா எழுதலன்னா அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. அதுக்காக அழுவாதம்மா. நீ அழுத எங்களால தாங்கிக்க முடியாது. அனுமா, எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாத, சமாளிக்கதான் அப்பா நான் இருக்கேன்ல. நான் இருக்கேன்னு சொல்லாத சுப்பு, நாங்க இருக்கோம்னு சொல்லு. அனுமா,
எல்லாரும் நல்லா படிச்சு பாஸ் ஆவறது எதுக்கு? நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு தானே. உனக்கு ஏற்கனவே நல்ல வேலை கிடைச்சிருக்கே, அப்புறம் என்ன? அழுவாதடா. அனுமா, அம்மா சொல்றது கரெக்ட் தானே? ஐயே, என்னது இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? அழுதா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அழக்கூடாது. அழுகிய நிறுத்து. ஐயோ அழுவாதடா தங்கம், கஷ்டமா இருக்குமா? ரம்யா, அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க அங்கிள். அனுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ரொம்ப அப்செட்டா இருக்கா. எக்ஸாம் ஏதாவது சரியா எழுதலையாமாவோ? உங்ககிட்ட சொன்னாளா? சாச்சா, அதெல்லாம் எதுவுமே இல்லை அங்கிள். நல்லா எழுதுனு தான் என்கிட்ட சொன்னான். அப்புறம் ஏன் அவன் அப்படி இருக்கான்னு தெரியலையே. வேற ஏதாவது விஷயமா இருக்குமோ? தெரியலையே அங்கிள். நீ அவகிட்ட கொஞ்சம் பேசி கேட்டு பார்க்குறியா? என்னண்ணே செடி அப்படி தடவை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க தடவை கொடுத்தா அதுக்கு என்ன தெரியவா போகுது? செடிகளுக்கும் உணர்ச்சி இருக்குன்னு ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திரபோஸா? ம். அண்ணா, உங்களுக்கு இந்த செடி சீக்கிரமா போகணுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சயின்டிபிக்கலி ப்ரூவன் மெத்தட்னே. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டா போதும், காலையில பளபளன்னு பூத்துரும். அறிவியல் இயற்கைக்கு உதவணுமே ஒழிய சவால் விடக்கூடாது. இது தானா போவிடும். அது வரைக்கும் காத்திருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. முதலாளி, அம்மா கூப்பிடுறாங்க. ஐயோ அண்ணே, மறந்தே போயிட்டேன். அம்மா உங்களை அப்பவே கூப்பிட்டாங்க, அதை சொல்லதான் வந்தேன். உங்ககிட்ட பேசினதுல அதை மறந்துட்டேன். வாங்க. சரி, வா போலாம். வாங்க பெரியவரே, வாங்க. சீக்கிரமே பூத்துரு. அம்மா, இந்தாங்க. சூர்யாவுக்கும் சந்திராவுக்கும் காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. சூர்யா சாருக்கு பாதாம் பால் தரலாம்ல? ஏன், உனக்கு வேணுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம ராசி அப்படி. கோபி, கார் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? மாமன்லா, என்ன மான்சி? வீடெல்லாம் மல்லிகை செடி வைக்க போறாராமே ப்ரோயின்லா. இஸ் இட் ட்ரூ? எல்லா ரூம்லயுமாக்கா? எஸ் கோபி, ப்ரோயின்லா ரூம்ல தான் ஃபர்ஸ்ட். அப்படியே வரிசையா இந்த வீடெல்லாம் ஜாஸ்மின் பிளான்ட்டா வைக்க போறாரு. அதுதான் அவர் பிளான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்த இந்த வீட்ல யாருமே பேசுறது இல்லைங்கிற குறை எனக்கு இருந்துச்சு. சூர்யாவுக்கு அதை யார் கிஃப்ட் பண்ணாங்களோ தெரியாது. அவங்க நல்லா இருக்கட்டும். மா, அண்ணன் வந்துட்டாரு. வாப்பா, வா சூர்யா, உட்காரு. என்ன சந்திரா, உன்னை போய் சூர்யாவை கூட்டிட்டு வர சொன்னா உன்னை கூட்டிட்டு வர இன்னொரு ஆள் அனுப்பணுமா? அது இல்லம்மா, அண்ணன் அங்க மல்லிகை செடி பத்தி பேசிட்டு இருந்தாரு, அதுல மறந்துட்டேன். சாரி. அங்கேயும் மல்லிகை செடியா? இங்கேயும் மல்லிகை செடியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். I want to ask you ப்ரோயின்லா, என்ன சடனா ஜாஸ்மின் பிளான்ட் மேல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்? அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. ஜஸ்ட் மல்லிகை செடியை வருடி கொடுப்பியே, அந்த டியூட்டி இன்னைக்கு முடிஞ்சிருச்சா சூர்யா? அம்மா, அண்ணன் இன்னொரு ஸ்டெப் அஹெட் போயிட்டு இருக்காரு. செடி கூடலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருமா.
அப்படியே சூர்யா? ஒரு சாதாரண ஜாஸ்மின் பிளான்ட் மேல இவ்ளோ அக்கறையா? Bro in law, you changed a lot. மாற்றம் நல்லதுதான் மான்சி. சூர்யாவுடைய மாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. நீ போ. இந்த மான்சி. எக்ஸ்கியூஸ் மீ. இதுல என்னப்பா இருக்கு? உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே குடி. ஆமாமா, எனக்கு கூட சத்தமா உறிஞ்சு குடிக்கத்தான் பிடிக்கும். இனிமே உறிஞ்சி குடிக்கவே மாட்டேனே. சத்தம் வராம நக்கிதான் குடிப்பேன். சாப்பிடுறது நம்ம இஷ்டம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சா நிம்மதியா சாப்பிடவே முடியாது. ஐ அக்ரிமா. யூ ஆர் பெர்ஃபெக்ட். எனக்கு கூட தயிர் சாதத்துக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாரும் அதை கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் பாதர். என் சாப்பாடு என் இஷ்டம். போய் நாமளும் ஒரு வாய் காப்பிய சுறுசுறுன்னு சத்தமா உறிஞ்சி குடிக்கணும்னு ஆசையா இருக்கே. ஐயோ, மான்சிகா வேற முறைக்குதே. சூர்யா சார் எப்படி இப்படி மாறினாரு? உன்னோட இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் அனுதான்னு எனக்கு தெரியும் சூர்யா. அவளை நான் பார்த்தே ஆகணும். உன்கிட்ட கேட்டா உனக்கு இருக்கிற வேலையில நீ மறந்தே போயிடுற. இன்னைக்கு நானே போய் அவளை பார்த்துட்டு வரேன். அக்கா, காஃபி பிடிக்கலன்னா ஜூஸ் ரெடி பண்ணி தட்டுமா? வாப்பா. சுனிதா, பங்கஜ் வந்திருக்கான், காஃபி கொண்டு வா. உட்காரு. இல்லம்மா, பரவாயில்ல. நாங்க எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். உனக்கு வேணா டீ சொல்லட்டா? ஏன் எனக்கு மட்டும் டீ? ஏன்னா எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு வழினா இடுமனுக்கு ஒரு வழின்னு. அண்ணே, this is fantastic ண்ணே. சார் தேங்க் யூ. சூர்யா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்க டிரைவர் சங்கரை கூட்டிட்டு கார்ல போயிட்டு வாங்க. சங்கர் இருக்கான்ல? ஆமாம் சார், கார் ரெடியா இருக்கு, வரும்போது பார்த்துட்டு தான் வரும். சரி சரி, வரேன். பைமா. நீ உட்காரு பங்கஜ். இல்லை சார், பரவாயில்ல. காஃபி நல்லா இருக்கா? குடி. இன்னொரு டம்ளர் கொண்டு வர சொல்லவா? இல்ல, போதும். ஏன் டயட்டா? உடம்ப பாத்துக்க பங்கஜ். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். அட குண்டு புஷ்பா, கோலம்லாம் பலமா இருக்குது இன்னைக்கு. எனக்கே இன்னைக்கு விடிஞ்சது தெரியல, அசந்து தூங்கிட்ட சுப்பு. சொல்ல மறந்துட்டேன், என் தங்கச்சி பூர்ணி போன் பண்ணிருந்தா. அட, உன் தங்கச்சி பூர்ணிக்கு இன்னும் நம்ம ஃபேமிலி எல்லாம் ஞாபகம் இருக்குதா? கோலங்கத்தால் ஆரம்பிக்காத சுப்பு, காப்பியில உப்பு போட்டு கொடுத்துருவேன். ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உன் தங்கச்சி பூர்ணி மேல எனக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு தெரியாதா உனக்கு? தெரியும். அவ ஆஸ்பத்திரியோட பிரான்ச் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு, தெரியும்ல. அங்க 6 மாசத்துக்கு அவளை மாத்தி விட்டுருக்காங்களாம். அதனால ஒரு 6 மாசம் நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கிட்டோமான்னு அவ கேக்குறா. ஏய், இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறனா அப்புறம் உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நாம எதுக்கு இருக்கோம்? அவ புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, இவ தனியா இருக்கா. அவ இங்க வந்து தங்கிக்கிறதா நமக்கு என்ன கஷ்டம்? அதுவும் இல்லாம அவ இங்க வந்தாள்னா நம்ம அணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நர்ஸ் வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா சுப்பு? ஆனா அவளுக்கு இந்த வேலைன்னா அவ்வளவு இஷ்டம்.
ரொம்ப அடம் புடிச்சு இந்த படிப்பு படிச்சா. கிரேட் புஷ்பாவும் தங்க. உண்மையிலேயே டாக்டர்கள் மாதிரி நர்ஸுங்களையும் நம்ம கையெடுத்து கும்பிடணும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தியாகம். இத பாரு, கவலையே பட வேண்டாம்னு சொல்லு. எவ்வளவு நாள் வேணா எப்ப வேணா வந்து தங்கிக்க சொல்ல அவள. ஆமா சுப்பு, வரதுக்கு முன்னாடி போன் பண்றேன்னு சொன்னா உன்கிட்ட சொல்ல சொன்னா. என்ன வேலைக்கு நேரமாச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அவளை எழுப்பாத, தூங்கட்டும். வேலைக்கு போவேணாமா? இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, அவ நிம்மதியா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். பாவம், நேத்து மனசு சரியில்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு பார்த்தோம்ல. அவ எந்திரிச்சு ஏன் எழுப்பலன்னு என்னதான் கேப்பா சுப்பு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீ என்ன பண்ற, முதல்ல நல்ல இஞ்சி டீயை போட்டு கொண்டா போ. சங்கர், சொல்லுங்கம்மா. இந்த ஏரியாவுல சாமி கண்ணு காலனி எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா. அங்க போ. அம்மா, கோயிலுக்கு இங்க போயிட்டு அப்புறம் அங்க போலாம்ப்பா. சரிங்கம்மா. ஏ அனு, ஆபீஸ் போலனாலும் பரவாயில்லடி, பல்ல தேய்ச்சிட்டு வந்து டீ சூடா இருக்கும்போது குடிச்சிடு. எந்திரடி, எவ்வளவு நேரம் இப்படி படுத்துக்கிட்டே இருப்ப? நான் வேற வேலை தேடலான்னு இருக்கேன். என்னடி திடீர்னு? ஓ, கல்யாணம் ஆன பின்னாடி. என்ன சொன்ன? கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஏதோ சொன்ன விடு. காலையில எந்திரிச்ச உடனே ஏதாவது சொல்லணும்ல. என்னடி அம்மா, நான் அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டே இருக்க. எங்கோ போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு உனக்கு ஏற்கனவே மனசு தெரியல. எந்திரிச்சது எந்திரிக்காம என்ன வந்து திட்டுற சும்மா. அனுமா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லப்பா. ரிசல்ட் வந்ததும் நான் வேற வேலை தேடலான்னு இருக்கேன்பா. அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மூஞ்சியை கழுவிட்டு வந்து டீ குடி. படுத்த படுக்கை எடுத்து வச்சுட்டு போறாளான்னு பாரு சுப்பு. காலையிலேயே அவ கல்யாணத்தை பத்தி பேசுவ நீ. ஐயோ சுப்பு, கல்யாணத்துக்கு பின்னாடி புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்க கூடாதான்னு வாய் தவறி கேட்க வந்தேன். அது ஒரு குத்தமோ? அதுக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரம்? அதானே, இந்த வீட்ல நான் ஒண்ணு சொன்னா போதுமே உடனே ரெண்டு பேரும் என் மேல பாஞ்சிட்டு வந்துருவீங்களே. நான் என்ன சொன்னாலும் குத்தம். ஆனா வடிச்சு கொண்டதுக்கு மட்டும் நான் வேணும். பங்கஜ் சார் முதல்ல சொன்னப்போ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்ச ரம்யா. ஆனா சூர்யா சார் உயிருக்கு என்னால ஆபத்துன்னு நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் பாத்துறது ரம்யா. அனு, அழாதடி.